Hello students, welcome to our channel. Okay, இப்போ வந்துட்டு நம்ம exercise 4.1ல question number 12 வந்து பார்க்க போகிறோம். நமக்கு அதோட scale factor என்ன கொடுத்துருக்காங்க 6/5 greater than 1. அப்போ greater than 1னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு குட்டி ட்ரையாங்கல் வச்சு அதில் வந்து பெரிய ட்ரையாங்கல் வரைய போகிறோம். இதுக்கு ஏபிசி நேம் ஓகேங்களா, அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுக்கு ரஃப் டயக்ராம் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு டயக்ராம் போட்டு ஏபிசின்னு பேர் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஸ்கேல் வச்சுட்டு உள்ள ஒரு லைனு, அப்போது இது ஏவோட லைனா, இது சி. இப்போ நமக்கு என்ன தெரியும், பெரிய ட்ரையாங்கல், ஒரு சின்ன ட்ரையாங்கல்லேருந்து பெரிய ட்ரையாங்கல் உருவாக்க போகிறோம். அப்போ இந்த ஏவை வச்சுட்டு ஆல்ரெடி இருந்த ஏவை டேஷாக மாற்றிடுங்க. இது சி, இது சி டேஷு, அவ்வளோதான். இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபேர் டயக்ராம் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான்டா. இப்போ வந்துட்டு என்னது சென்டர் பாயிண்ட்டு என்ன, இங்கே வந்துட்டு பி வச்சுட்டு 45 டிகிரி மெஷர்மெண்ட்டு. எனக்கு 45 டிகிரி எங்கே இருக்குது, இந்த 40க்கு 50க்கு இடையில. ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு ஹேண்ட் ஃப்ரீ மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த பியோட சென்டரில் வச்சு B1 வரைஞ்சிருக்கேன். அப்படியே B1 சென்டர்லேருந்து B2, பெரிய நம்பர் 6ங்கிறதுனால 6 டைம்ஸ் ஆர்க், B6 வரைக்கும் ஆர்க் அடிச்சிருக்கேன். இதில் இம்பார்ட்டண்டான விஷயம், இப்போ பாருங்கள், நமக்கு தெரியும் ஒரு சின்ன ட்ரையாங்கல்லேருந்து பெரிய ட்ரையாங்கல் வரைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சின்ன ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணணும். அப்போ நமக்கு மெஷர்மெண்ட்டில் சின்ன வேல்யூ எது 5. ஸோ மினிமம் வேல்யூ 5ங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணணும்னா இந்த B5 வச்சு தான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, இப்போது நான் B5ல் வந்துட்டு மெஷர் பண்ணி இந்த சென்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு, நார்மல் எலிமெண்ட் ஸ்டெப் தான். இப்போ இந்த B5க்கு நான் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் B5க்கு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த அளவு மாறாமல் B6 தான் பெரிய வேல்யூ இல்லையா, 6. அதனால் B6ல் வச்சு இந்த B5க்கும் B6க்கும் நடுவில் ஒரு பெரிய ஆர்க் வரையணும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பெரிய ஆர்க் வரைஞ்சிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னது, இந்த ஆர்க் வேல்யூவை மெஷர் பண்ணிவிட்டு ஓகேவா, இந்த சென்டர் புதுசாக வரைஞ்ச ஆர்க்கோட சென்டரில் வச்சு இப்படி ஒரு கட்டு. ஓகேவா, இப்போ பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த B6 இருக்குல்ல, B6ஓட சென்டர் இந்த புதுசாக கட் பண்ண ஆர்க்கோட சென்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணி இந்த லைனில் கொண்டு போய் அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த சியை வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால இது நமக்கு சி டேஷ். இப்போ இதே போல் மேலே இருக்க ட்ரையாங்கலுக்கு நம்ம ஆங்கிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கலுக்கு நான் ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த ஆங்கிள் வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு அதே அளவு மாறாமல் சி டேஷ் வச்சு உள்ளே கட் பண்ணிடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதோட மெஷர்மெண்ட் என்னது, கிட்டத்தட்ட ஒரே மெஷர்மெண்ட்டு தான். இதை எடுக்கிறோம், எடுத்துகிட்டு இந்த மிட் பாயிண்டில் வச்சு கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மிட் பாயிண்ட், இந்த ஆர்க்கோட மிட் பாயிண்ட்டை வந்து இது பண்ணியிருக்கோம். அப்போது இது நமக்கு என்னது ஏ டேஷு, ஏன்னா இந்த ஏவை வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். மேம் எனக்கு வந்து இது பேரலாக இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு டவுட்டாக இருக்கா அப்படின்னா ஒரு ஈஸியான ட்ரிக்கு. என்ன பண்ணு, இந்த இடத்துல மெஷர் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இங்கே பாருங்களேன், இந்த சிக்கு இருக்க மிட் பாயிண்ட்க்கும் சி டேஸ்க்கும் 1.2 சென்டிமீட்டர் இருக்குது. அப்படியே இங்கே திருப்பி வச்சு பாருங்களேன், இங்கேயும் அதே 1.2 சென்டிமீட்டர் இருக்குது. இல்லை எனக்கு 1.2 சென்டிமீட்டர் வரல அப்படின்னா என்ன பண்ணுங்கள், வரைகிறதுக்கு முன்னாடி இந்த மெஷர்மெண்ட்டு, இந்த மிட் பாயிண்ட்டு இதோட மெஷர்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணிட்டு அப்படியே திருப்பி வச்சு இந்த இடத்துல கரெக்டாக இந்த 1.2 இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுட்டு இந்த இடத்துல வர மாதிரி ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணி, இப்போ இங்கே நான் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன்னா நீ வந்து இப்படியெல்லாம் கொண்டு போகாமல் இதுக்கு முன்னாடி கொண்டு போகாமல் கரெக்டாக இந்த இடத்துல வர மாதிரி வச்சு இந்த சென்ட்ரல் லைனில் வர மாதிரி வச்சதுன்னா உனக்கு பேரலாக ஆங்கிள் கிடைக்கும்டா. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். 10க்கு வந்து மார்க்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் மார்க் கொடுங்கப்பா. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் கிளியராக சம்ஸை டிஸ்கஸ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.